அவரை உயர்த்தி ஆராதிக்கிறதுக்காகவும் அதுக்கடுத்தது அவரை பார்க்கறதுக்காக நம்ம வந்திருக்கோம். நம்ம பக்கத்துல இருக்கவங்கள பார்க்கறதுக்காக நம்ம வரல. யார் பார்க்க வந்திருக்கோம்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பார்க்க வந்திருக்கோம். அவருக்காக நம்ம ஆயத்த ஜபத்துக்கு உற்சாகமா கடந்து செய்யலாம். நம்ம ஒரு சிறு ஜபம் பண்ணி நம்ம ஆயத்த ஜபத்துக்குள்ள நம்ம கடந்து செய்யலாம். அன்பும் இருக்கும் நல்ல தகப்பனே, நாளை கூட ராஜா உங்களிடத்துல வந்திருக்கோம் இயேசுப்பா. நாங்க எடுக்கிற ஒரு குறிப்புகளும் உங்க காட்டுல ஒப்பு கொடுக்குறோம் இயேசுப்பா. நாங்க எடுக்கிற துதி பகுதியில நீங்களே அசைவாடுங்க இயேசுப்பா. நீ உங்க நாமம் மகிமைப்படபடி நீங்களே நிறைவேற்றுங்க இயேசுப்பா. ஆராதனை பகுதியில நீங்களே அசைவாடுங்க இயேசுப்பா. நாங்க எடுக்கிற ஒரு ஆராதனையிலும் எங்க வாழ்க்கையில இருக்க தடைகள் எல்லாமே உடைய போறதுக்காக நன்றி ராஜா. ஆசிரியர் எங்களுக்காக ஒரு அருமையான செய்தி கொடுக்க போறாரு இயேசுப்பா. அந்த செய்தியின் வேலையில கூட இயேசுப்பா, அந்த செய்தியின் வேலையில எங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியத்தையும் நீங்க எடுத்து போட்டு எங்களுக்கு ஒரு நல்ல விதையை விதைச்சு அறுவடையை நீங்களே தரப்போதுக்காக நன்றி இயேசுப்பா. திருவிருந்து பகுதியிலே இயேசுப்பா, நாங்க எடுக்கிற திருவிருந்து பகுதியில நீங்களே அசைவாடுங்க இயேசுப்பா. உங்க ரத்தத்தையும் உங்க சரீரத்தையும் நாங்க எடுத்துக்கொள்றோம் இயேசுப்பா. எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியத்தையும் அது கழுவ போதுக்காக நன்றி இயேசுப்பா. பூமிக்குரிய காரியத்தை எல்லாத்தையும் நீக்கி போட போதுக்காக நன்றி இயேசுப்பா. நாங்க கொடுக்குற ஒரு காரியத்தையும் உங்க கருத்தை ஒப்பு கொடுங்க இயேசுப்பா. நீங்க அது 60-100 நீங்க எங்களுக்கு பலன் தரப்போதுக்காக நன்றி இயேசுப்பா. நாங்க இன்னும் அநேக காரியத்தை எங்க காணிக்க உங்க கருத்துல ஒப்பு கொடுக்க போதுக்காக நன்றி இயேசுப்பா. எல்லா காரியத்தையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குற இயேசுப்பா. இயேசு கொஞ்சம் கேள்வி நல்ல பிதாவே, ஆமென். துதி எடுக்கும் போது அவர் நாமத்தை உயர்த்தணும், மற்றவங்க நாமத்தை உயர்த்தக்கூடாது. நம்ம அவர் நாமத்தை உயர்த்தி துதி எடுக்க போறோம். ஏசப்பா நம்மளுக்காக அருமையான ஒரு வாயை கொடுத்திருக்காரு. இந்த வாய் இவ்வளவு பிரியமான காரியத்தை நிறைய காரியத்தை பேசுது. ஆனா தெய்வீகத்தை சின்ன வார்த்தை கூட பேச மாட்டேது. இந்த நாள்ல 5 நிமிஷம் துதி எடுக்க போறாங்க. அந்த 5 நிமிஷத்துல இந்த வாயை யாருக்காக ஒப்பு கொடுக்க போறோம்? அவருக்காக ஒப்பு கொடுக்க போறோம். அப்ப துதி எடுக்க போறாங்க. மகாதேவனே தேவாதி தேவனே, ஜீவனுள்ள தேவனே, அன்பின் தேவனே, அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவனே, அனாதி தேவனே, ஆறுதலின் தேவனே, பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவனே, மகிமையின் தேவனே, கிருபையுள்ள தேவனே, கிருபையினால் அழைத்த தேவனே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, சிடனின் தேவனே, இஸ்ரவேலின் தேவனே, எலியாவின் தேவனே, தாவீதின் தேவனே, தானியேலின் தேவனே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களின் தேவனே, பிதாவாகிய தேவனே, எங்கள் பிதாக்களின் தேவனே, என் தகப்பனுடைய தேவனே, பள்ளத்தாக்கின் தேவனே, மலைகளின் தேவனே, சர்வ பூமியின் தேவனே, சர்வத்துக்கும் மேலான தேவனே, எங்கள் அருமையாக இருக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த துதிகளின் மத்தியில் வாசமாகி எங்களோடு நீர் அசைவாளருக்கு கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறப்பா. மீதியுள்ள பகுதி அனைத்தும் உடைய கருத்தில் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த நாள்ல நம்ம தெரிந்து கொள்வோம் பகுதியில எரேமியா புத்தகத்துல இருக்கக்கூடிய புதிய ஏற்பாட்டின் நிறைவேற்றத்தை பற்றி தான் நம்ம பார்க்கணும். இந்த புதிய ஏற்பாட்டின் நிறைவேற்றணும் எரேமியா தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை எல்லாம் கொடுத்திருப்பாரு. பழைய ஏற்பாட்டுல அவருடைய வார்த்தையெல்லாம் சொல்லியிருப்பாரு. அந்த வார்த்தையெல்லாம் புதிய ஏற்பாட்டுல நிறைவேறியதா இல்லையா, அதை தான் நம்ம இதனால காண போறோம். கூர்ந்து கவனியுங்கள். எரேமியாவின் புதிய உடன்படிக்கையை குறித்து தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டில் மிகவும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. இந்த புதிய ஏற்பாட்டுல எரேமியா சொன்ன வார்த்தையில எது அதிகமா பயன்படுத்தப்பட்டதுன்னா உடன்படிக்கை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட புதிய உடன்படிக்கைன்ற வார்த்தை தான் இந்த எரேமியா புத்தகத்துல அதிகமா பயன்படுத்தப்பட்டது. அடுத்த காரியம் பாருங்கள். தேவனிடத்தில் செய்த உடன்படிக்கையை பலமுறை இஸ்ரவேலர்களும் யூதாவும் மீறியிருந்தாலும் அவர்களின் பின்மாற்றத்தின் நிமித்தம் ஆக்கினை தீர்ப்பை அடைத்திருந்தோம். தேவன் அவர்களோடு புதிய உடன்படிக்கை செய்யும் நாளை பற்றி எரேமியா தீர்க்கதரிசி சொல்லியிருந்தார். இது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் தெரியல, இஸ்ரவேல் மக்களும் யூத தேச மக்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாத நாள் தான் இருக்கு. இந்த இஸ்ரவேல் மக்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். மோசே காலத்துல ஆண்டவராகிய இயேசு மோசே வரவேலன்ட்டு மோசை மலையை போயிட்டாரு. என்ன மலையை போயிட்டாருன்னா சீனாய் மலையை போயிட்டாரு. அவரு கீழே வரவேலன்ட்டு இந்த மக்கள் தான் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பொன் கன்று குட்டியை செஞ்சாங்க. ஆனா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமான காரியம். ஏசப்பா அதை வெறுக்கிற அந்த இடத்துலயும் மோசை என்ன செஞ்சாரு? ஏசப்பா இவங்களை மன்னியும், இவங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நீங்களே கூட்டு போங்க, உங்களுடைய கானான் தேசத்துக்கு நீங்க கூட்டு போங்க
ஏசப்பா இவங்களை மன்னிங்க, இவங்க எந்த பாவம் செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு பதிலா என்ன தண்டிங்கன்ட்டு அவர் சொன்னார். அதே போல யூத தேச மக்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படியாக நடந்தாங்க. ஆனா அதெல்லாம் மன்னித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்களுக்காக புதிய உடன்படிக்கையை செய்து ஆசீர்வதித்தார். அடுத்த காரியம் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் இந்த புதிய உடன்படிக்கை தொடங்கப்படுகிறது என்று புதிய ஏற்பாட்டு தெளிவுபடுத்துகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறந்திருந்தாலும் அவர் உயிர் தெளிந்திருந்தாலும் இந்த புதிய உடன்படிக்கை செயல்படுத்தப்படணும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஏசப்பா யாரா பிறந்தார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இயேசுவாய் பிறந்தார். ஏசப்பாவா பிறந்து நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் கழுவி அவர் சிலுவையில மரித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக உயிர் தெளிந்தார். அப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு புதிய உடன்படிக்கையை செய்து நம்மளை ஆசீர்வதித்தார். அடுத்த காரியம் பாருங்கள், இன்று புதிய உடன்படிக்கையின் தேவ ஜனமாகிய இந்த உடன்படிக்கையை சபையில் நிறைவேற்றப்படுகிறது. இந்த புதிய உடன்படிக்கைனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளா யாரு? அவருடைய விசுவாச பிள்ளைகள். நம்மளா எதுக்கு திருச்சபைக்கு வரும்? நம்மளுடைய பாவங்களை எல்லாம் கழுவதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேடி வரும். இதே நம்ம இயேசுப்பாவை தேடி வராம நம்ம நிறைய பாவம்லாம் செஞ்சிருப்போம், ஆனா அதற்குரிய தண்டனை கிடைக்காது. அதே நம்ம தவறு மனிதனா பிறந்தா தவறு செய்வது இயல்புதான். ஆனா ஏசப்பா கிட்ட நம்ம அந்த தவறை ஒப்பு செஞ்சோம். ஆண்டவர ஏசப்பா நான் இந்த தப்பு செஞ்சுட்டேன் ஏசப்பா, நம்ம அதை ஒப்பு கொடுத்துட்டோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளே மன்னிக்கிறவராக இருக்கிறார். அடுத்த காரியம் பாருங்கள், மேசியாவை குறித்து எரேமியாவின் தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டில் இயேசுவில் நிறைவேற்றி உள்ளது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்காக இந்த வாரத்தின் முதல் நாளும் நாம் சபை கூடி ஆராதிக்கும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபை தேவனுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். இது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பரிசுத்த ஸ்தலமாக இருக்கிறது. இந்த திருச்சபையிலே நாம் அனைவரும் தேவனால் அழைக்கப்பட்டு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக நாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். இது நமக்கு கிடைத்த மகா பெரிய ஸ்லாக்கியமாக இருக்கிறது. தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் பாவத்திலிருந்து மீட்கும்படியாக அவர் தாமே தன்னுடைய உயர்பெற்ற ரத்தத்தை கிரயமாக கொடுத்து நம்மை மீட்டு அவருடைய திருச்சபையில் வைத்திருக்கிறார். அவருக்காக நாம் நன்றி செலுத்துவோம். இந்த வேளையிலும் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். நம்முடைய தேவன் நம்முடைய எல்லா காரியங்களிலும் நம்மை பார்க்கிற தேவனா இருக்கிறார். நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய உறவினர்கள் நம்மை பார்க்காம இருக்கலாம், கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் தேவன் தாமே நம்மை பார்த்து அதை வழிநடத்தி அதை நம்மை பாதுகாத்து வழிநடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். அதுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சோதிருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நன்றாய் அறிந்திருக்கின்றேன், நன்றாய் அறிந்திருக்கின்றேன், என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர், என் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர், நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர், படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா,
இயேசு ராஜா என்னை காண்பவரே தீனம் காப்பவரே என்னை காண்பவரே தீனம் காப்பவரே முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சோழ்ந்திருக்கின்றேன் முன்னும் பின்னும் நெருக்கி சுற்றி என்னை சோழ்ந்திருக்கின்றேன் உன் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றேன் உன் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றேன் நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா என்னை காண்பவரே தீனம் என்னை காண்பவரே கருவை உன் கண்கள் கண்டன என் கருவை உன் கண்கள் கண்டன மறைவாய் வளர்வதை கவனித்தீரே கருவை உன் கண்கள் கண்டன மறைவாய் வளர்வதை கவனித்தீரே அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா என்னை காண்பவரே தீனம் காப்பவரே என்னை காண்பவரே தீனம் காப்பவரே ஆமென். எல்லாரும் காணுங்கள் பாருங்க. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 7வது வசனம். அவனை அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல நான் மனதில் நியமிக்கிறபடியே கொடுக்க கடவான். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இந்த வசனத்துல என்ன சொல்றதுன்னு நம்ம காணிக்கை கொடுக்கிறது நம்ம கஷ்டத்திலயும் கொடுக்கக்கூடாது, எல்லாரும் கட்டாயம் பற்றாங்கன்னு கொடுக்கக்கூடாது. நம்ம மனசுல உற்சாகமா தேவன் நம்மளுக்கு கொடுக்கறது அவருக்கு ஒரு காரியங்களா நம்ம கொடுக்கணும். வாக்கு தத்துவம் என் மேல ஒரு நாளாக மாறும். அப்பா தந்த வாக்கு தத்துவம் நாளானாலும் கையில் சேரும். ஒரு யுத்த ராஜா சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல அல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் முடியாதது எதுவும் இல்ல அல்லேலூயா. ஒரு யுத்த ராஜா சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல அல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் முடியாதது எதுவும் இல்ல அல்லேலூயா. யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் ஃபேமிலியா இருந்தாங்க மொத்தமும். யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் ஃபேமிலியா இருந்தாங்க மொத்தமும். எந்த சொப்பனம் கீழே தள்ளிச்சோ அதை வச்சு தூக்குவாரு மேல. கீழே எரிஞ்சா கைய புடிச்சு தூக்குறது அம்மாவோட வேலை. அட எந்த சொப்பனம் உன்னை கீழே தள்ளிச்சோ அதை வச்சு தூக்குவாரு மேல. கீழே இருந்தா கையில புடிச்சு தூக்குறதே அப்பாவோட வேலை. ஒரு யூதரான சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல அல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் முடியாதது எதுவும் இல்ல அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசுவானவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்று.
இதனால் ஆண்டவர் ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று தன் பேரில் அவர் ஆணையிடுகிறார். எத்தனை பேர் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தோடு இருக்கிறீங்க? ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், இயேசு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், அப்படி ஒரு தீர்மானத்தோடு இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் இட்ட ஆணை நிறைவேறும் உங்கள் வாழ்க்கையில. நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள் என்று ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இதற்காக நாம் எடுத்துக்கொள்ள போவதான வேத பகுதி ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நான் சுருக்கமாக வாசிக்கிறேன். இந்த இடத்துல ஆபிரகாமை பார்த்து ஆண்டவராக இயேசுவானவர் சொன்ன ஒரு வார்த்தை. இந்த வசனத்தின்படி ஆண்டவராக இயேசுவானவர் ஆபிரகாமை அழைக்கிறார், வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். உன் தேசத்தை விட்டு, தகப்பனை விட்டு, நான் காமிக்கும் தேசத்திற்கு போ, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆண்டவராக இயேசுவானவர் ஆபிரகாமுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? தேசத்தை விடு, தகப்பன் வீட்டை விடு, அவர் காண்பிக்கும் இடத்திற்கு போ, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆண்டவராக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்று விசுவாசிங்க. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகள் வந்தது. ஆனால் அந்த பிரச்சனையே ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதமாய் மாறினது. அதுபோல் தான் இந்த நாள் ஆண்டவராக இயேசுவை தேடி வந்திருக்கிறவங்க வாழ்க்கையில சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். ஆனால் பிரச்சனையை பார்க்காதீர்கள். ஆண்டவராக இயேசுவானவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை பாருங்கள், அவரை நோக்கி பாருங்கள். நிச்சயமாகவே உங்கள் பிரச்சனைகள் மாறும். அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவராக இயேசுவானவர் உங்களுக்கு தருவார். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாருங்க, முதலாவது வீட்டில் பிரச்சனை, தன் வீட்டை இழந்து விடுகிறார். அதாவது குடும்ப சப்போர்ட்டை இழந்துடுறார். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு நான் வந்துட்டேன், என் குடும்ப சப்போர்ட் போயிடுச்சு, என் குடும்பம் என்னை மதிக்கல, என் குடும்பம் என்னை கேவலமா பார்க்குது. கவலையே படாதீங்க. வேதம் சொல்லுது, ஆபிரகாமுக்கு 318 குடும்பங்களை கர்த்தர் கொடுத்தார். எத்தனை குடும்பம்? 318 குடும்பங்களை கொடுத்தார். விட்டது ஒரு குடும்பத்தை, இயேசுவின் நாமத்தினால விட்டது ஒரு குடும்பத்தை. ஆனால் 318 குடும்பங்களை கர்த்தர் கொடுத்தார். நீங்க எந்த குடும்பத்தை விட்டாலும் சரி, ஆண்டவராக இயேசுவானவர் கிறிஸ்துவின் குடும்பத்தை, இயேசுவின் குடும்பத்தை உங்களுக்கு கொடுப்பார். அந்த குடும்பம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த 318 குடும்பங்கள் ஆபிரகாமுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. நீங்க எந்த குடும்பத்தையும் நம்பி பிழைக்க மாட்டீங்க. நான் சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு இயேசுவை நம்பினவர்கள் எந்த குடும்பத்தை நம்பி பிழைக்க மாட்டீங்க. உங்களை நம்பி அநேக குடும்பங்கள் பிழைக்கும். ஆபிரகாமை நம்பி இந்த 318 குடும்பங்கள் பிழைப்பை நடத்தி கொண்டிருந்தது. உங்களை நம்பி அநேக குடும்பங்கள் பிழைக்கும் காலம் வரும். முதலாவது குடும்ப ரீதியான பிரச்சனைகள், வீட்டில் பிரச்சனைகள், அது மாற்றப்படும். கர்த்தர் உங்கள் குடும்பத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ரெண்டாவது பாருங்க, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல பொருளாதார ரீதியான பிரச்சனை. ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொல்லிட்டார். பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் வந்துருச்சு. ஆனா பாருங்க, ஆண்டவராக இயேசுவை நம்பி வந்ததினால் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை தியானித்து பாருங்கள். இதில் சொல்லப்பட்டிருக்கு, ஆபிரகாம் செல்வ சீமானாய் வாழ்ந்தான். ஆண்டவராக இயேசுவானவர் இவனை செல்வ சீமானாய் மாற்றினார். நான் என் இயேசுவை ஏற்றுக்கிட்ட பிறகு என் செல்வத்தை இழந்துட்டேன். முதலாவது குடும்ப சப்போர்ட்டை இழந்துட்டேன். ரெண்டாவது என் செல்வம் நிறைய போச்சு. நான் உலகத்திற்குள்ள இருந்தா நிறைய சம்பாதித்திருப்பேன். தவறான வழியில இருக்கும்போது நிறைய சம்பாதித்தேன். இயேசுவை நம்பி வந்ததுனால எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஆனால் ஆண்டவர் உங்களை செல்வ சீமானாய் மாற்றுவதற்காக உலகபூர்வமான வெறும் ஐஸ்வர்யத்தை, அதாவது அது அழிந்து போகும் ஐஸ்வர்யம், ஆண்டவராக இயேசுவானவர் கொடுக்கிற ஐஸ்வர்யம், அதை அழிக்கவே முடியாது. அது யாராலும் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. பாருங்க, இயேசுவை நம்புங்க. பஞ்சம் வந்தாலும் சரி, பஞ்சத்திலும் செழிப்பு உண்டாகும். ஆபிரகாமின் காலத்துல பஞ்சம் வந்தது, ஆனால் ஆபிரகாம் செழிப்பாய் இருந்தான், செல்வ சீமானாய் இருந்தான். பாருங்க, முதலாவது காரியம், ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்ட உடனே குடும்பத்தை இழந்துட்டேன். ஆனா ஆண்டவர் 318 குடும்பங்களை ஆபிரகாம கொடுத்தார். நமக்கு இயேசுவின் குடும்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதமாக இருக்கும்படி. அதே போல எந்த குடும்பத்தையும் நம்பி நீங்க பிழைக்க மாட்டீங்க. உங்களை நம்பி அநேக குடும்பங்கள் பிழைக்கும். ரெண்டாவது, பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் வந்தது. பார்க்கலாம், இன்னைக்கு சபைக்கு வர எனக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் இருக்கு, நெருக்கடிகள் இருக்கு. ஆனால் நிச்சயமாகவே ஆண்டவரை நம்பி விசுவாசித்து வருகிற உங்கள் வாழ்க்கையில நீங்கள் செல்வ சீமானாய் வாழப் போகிறீர்கள். மூன்றாவது, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின் படி பாருங்க, கூடவே இருக்கிறவங்களால பிரச்சனை. இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க, ஆனா கூடவே இருக்கிறதால பிரச்சனை. கூடவே சகோதரர்னா லோத்து,
அவனால பிரச்சனை. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை அப்படி இருக்கு. கூட இருக்கிற சகோதரர்களால பிரச்சனை, கூட இருப்பவர்களால பிரச்சனை. ஆனால் கூடவே இருந்த நண்பர்கள், கூடவே இருக்கிற உறவினர்கள், மனசாட்சி இல்லாத மனிதர்கள் துரோகம் செய்யலாம், இல்லாததும் பொல்லாதது உங்க மேல சொல்லலாம். நான் இயேசு ஏற்றுக்கொண்டேனே, ஆண்டவர் என்னை வந்து நான் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறேன், ஆனா எனக்கு ஏன் இந்த பிரச்சனை பல நேரத்தில் உங்களுக்கு அந்த கேள்வி வந்திருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து பிரித்தெடுப்பார், உங்களை ஆசீர்வதிக்கும்படி. உங்கள் வாழ்க்கை பாருங்க, இப்படிப்பட்ட மனிதர்களால சூழ்ந்திருக்கலாம், ஆனா ஆண்டவராக இயேசுவானவர் உங்களை வேறு பிரிப்பார். அப்போது நீங்கள் நிச்சயமாய் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஆபிரகாம் தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியாதபடி ஒரு சூழ்நிலை, கூட இருந்த அந்த லோத்தினால, சகோதரனால அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியாதபடி இருந்தான். ஆனால் கர்த்தர் வேறு பிரித்தார், அவன் தேசத்தை சுதந்திரத்துக் கொண்டான். கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் பார்க்கும் இடம் எல்லாம் கர்த்தருக்கு ஆபிரகாம் கொடுத்தார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். அப்ப பாருங்க, ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு முதலாவது வந்த பிரச்சனை குடும்பத்துடைய காரியங்கள், இரண்டாவது காரியம் பொருளாதார ரீதியான பிரச்சனை, மூணாவது கூடவே இருக்கிறவங்க பிரச்சனை. ஆனா முதலாவது ஆண்டவர் என்ன செய்தார்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே பெரிய குடும்பமாக மாற்றினார். விட்டது ஒரு குடும்பம், ஆனால் பெரிய குடும்பமாய் மாற்றினார். அநேக குடும்பங்களை போஷிக்கும்படி கர்த்தர் செய்தார். இரண்டாவது பண ரீதியான பிரச்சனை, பொருளாதார ரீதியான தகப்பனுடைய சொத்துக்களை விட்டுட்டு வந்துட்டார். ஆனா கர்த்தர் அவனை செல்வ சீமானாய் மாற்றினார். மூன்றாவது கூட இருக்கிற மனிதர்களால பிரச்சனை, அவர்களை வேறு பிரித்து அவனை தேசத்திற்கு அதிபதியாய் கர்த்தர் மாற்றினார். நிச்சயமாகவே நீங்கள் ஆண்டவராக இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது இந்த மூன்று ஆசீர்வாதங்களும் உங்கள் வாழ்க்கையில கிடைக்கும். நான்காவது காரியம், ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனங்கள். நான் இதை சுருக்கமாக சொல்லுகிறேன். இந்த வசனத்தின்படி இவருடைய வாழ்க்கையில காரணம் இல்லாமல் யுத்தம் இருக்கிறது. காரணம் இல்லாத ஒரு யுத்தம். இப்ப நிறைய பேர் நம்ம சர்ச்சை விசுவாசிங்க இருப்பீங்க, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருப்பீங்க. ஏன் என்னை மட்டும் தேடி இந்த பிரச்சனை வருது? ஏன் எனக்கு மட்டும் இந்த போராட்டம்? எனக்கு மட்டும் இந்த போராட்டம் தீர்ந்த பாடில்லை, வீடு தேடி பிரச்சனைகள் வருது. ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே இப்படிப்பட்ட பிரச்சனையை நீங்கள் எதிர்கொண்டு இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் காரணம் இல்லாமல் யுத்தம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். கர்த்தர் அவனுக்காக யுத்தம் பண்ணினார். அப்ப ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்று சொன்னார் என்றால், அதுக்கு பின்பாக நிறைய காரியங்கள் நடக்கலாம். உன் வாழ்க்கையில எல்லாமே தோல்வி மாதிரியே தெரியும். ஆனா ஆண்டவர் சொல்றார், உங்கள் வாழ்க்கையை வெற்றியின் பாதையை நோக்கி நான் நடத்துவேன். நாலாவது காரியம் பாருங்க, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 1 வசனம், மேலும் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல உடல் ரீதியா பிரச்சனை. ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கிட்ட பிறகு குழந்தை இல்லை. இன்னைக்கு ஆண்டவராக இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்ட பிறகு உங்கள் சரீரத்துல பிரச்சனை இருக்கலாம். என் பலவீனம் மாறலையே, என் சூழ்நிலை மாறலையே, என் சரீரத்துல தொடர்ச்சியான பலவீனங்கள். அது எப்படிப்பட்ட பலவீனமா இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட பலவீனமா இருந்தாலும் சரி, பிள்ளை. ஆனா இந்த ஆபிரகாமுக்கு என்ன இல்லை? பிள்ளை இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஆண்டவராக இயேசுவானவர் இவரை ஜாதிகளுக்கு பிதாவாய் மாற்றினார். ஜாதிகளுக்கு பிதாவாய் மாற்றினார். உங்கள் சரீர பலவீனங்கள் நம்ம ஆண்டவராக இயேசுவானவர் அப்படியே விட்டுற மாட்டார். ஏனெனில் உங்கள் பலவீனங்களை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். நம் இயேசு அதை நிச்சயமாய் மாற்றும். அப்ப பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் கட்டளை கொடுக்கிறார். இன்னும் அது நடக்கல. ஆனா பிரச்சனைகளை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஆசீர்வாதமாய் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடக்கிறது. பாருங்க, அதே ஆதியாகமம், கடைசியாக ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தின்படி 33ஆம் வசனத்தின்படி ஆபிரகாமுடைய வாழ்க்கையில போராட்டங்களுக்கு ஒரு முடிவு வந்தது. ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் காலம் வந்தது, ஒரு முடிவுக்கு வந்தது. எல்லா பிரச்சனையும் கடந்து இவர் சமாதானமான வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறார். இப்போ என்னைக்கு நம்ம ஆண்டவரை ஏற்றுட்டு இருக்கோம், ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு வரோம், திருச்சபைக்கு வரோம், ஆனால் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் நிச்சயமா ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் ஆணையிட்டு இதை செய்வேன் என்று வாக்கு பண்ணினார், அதை நிச்சயமாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையின் போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால முடிவுக்கு வரும். சமாதானமா வாழ்வீங்க, விசுவாசிங்க. ஆண்டவர் ஆணையிட்டு சொல்லி இருக்கிறார். இதை பாருங்க, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொன்னாரு. என்ன சொன்னாரு? தகப்பன் வீட்டை விட்டு நான் காமிக்கும் தேசத்துக்கு போ, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்கள் சபிப்பேன். இந்த வாக்கு தத்துவம் எங்க நிறைவேறிச்சு என்றால் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல பாருங்க, இது அப்படியே நிறைவேறும் என்று ஆணையிட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல ரொம்ப அருமையான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு.
22ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வசனத்தில் நீங்க கடைசியா வாசித்து பாருங்க. என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார், அதை நிறைவேற்றுவேன் என்று ஆணையிட்டு இருக்கிறார். நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே குடும்பத்தை விட்டு இருக்கலாம், ஆனால் அநேக குடும்பங்களை போஷிக்கும்படி கர்த்தர் உங்களை வைப்பார். விசுவாசிங்க, விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அதே போல பொருளாதார ரீதியான பிரச்சனை, ஆண்டவர்கிட்ட வந்து என்னுடைய பண ரீதியான பிரச்சனை தெரியல, நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை செல்வ சீமானாய் மாற்றுவார். கூட இருப்பவர்களால பிரச்சனை, சகோதரர்களால பிரச்சனை, உறவினர்களால பிரச்சனை, உலக மனுஷனால பிரச்சனை, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு தேசத்தை தரப்போகிறார். சரீர பிரகாரமான பிரச்சனைல இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? இந்த செய்தியை கேட்கும் போதே ஆண்டவராக இயேசுவானவர்கள் சரீரத்தில் ஒரு தெய்வீக சுகத்தை கொடுப்பார். இதை நான் சொல்லல, ஆண்டவர் இதையெல்லாம் செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். காலங்கள் கடந்தாலும் சரி, தாமதமானாலும் சரி, ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தை பாருங்க. அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர். அவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில இந்த நாளில் சொன்ன ஆசீர்வாதங்கள் அனைத்தும் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறும். கர்த்தர் இந்த செய்தியை கொண்டு உங்கள் மத்தியில் பேசியிருக்கிறார். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ, வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆபிரகாமை குறித்து கர்த்தர் எங்கள் மத்தியில் பேசி இருக்கிறேன். ஆபிரகாமுக்கு நீ போ, நான் காமிக்கும் தேசத்துக்கு நீ போ என்று பேசினேன். அவன் அதை விட்டு வந்தான். வந்தவுடனே வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், ஆண்டவரே குடும்ப உறவை இழந்தான். 318 குடும்பங்களை கர்த்தர் கொடுத்து அவனை குடும்பங்களை போஷிக்கும்படியான ஸ்தானங்களில் ஆசீர்வதித்து விட்டது ஒரு குடும்பம், ஆனால் 318 குடும்பத்தை கர்த்தர் கொடுத்தீர்கள். அதற்காக அது போல வந்திருக்கிற விசுவாச பிள்ளைகள் இயேசுக்காக குடும்பத்தை விட்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு இயேசுவின் குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். நிரந்தரமான குடும்பம், உங்களுக்கு ஒரு யுத்தம் என்றால் வந்து நிற்கிற குடும்பம், உங்களுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற குடும்பத்தை கர்த்தர் கொடுப்பார். இயேசுக்காக விட்ட பொழுது பொருளாதார ரீதியான நெருக்கடிகள், பண ரீதியான பிரச்சனைகள் வந்தது. அவன் ஆபிரகாமுடைய தேசத்தில் அந்த நேரத்தில் பஞ்சம் வந்தது. ஆனால் கர்த்தர் அந்த பஞ்சத்தில் ஆபிரகாமை செல்வ சீமானாய் வைத்தது போல என் வாழ்க்கையில பஞ்சம் வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வந்து அந்த பஞ்சத்தை செழிப்பாய் மாற்றும். அதே போல கூட இருந்தவர்கள் ஓடி போனார்கள். துரோகிகள் அநேக காரியங்களை செய்தார்கள். லோத்து ஆபிரகாமோடு இருந்து வாக்குவாதம் செய்து பிரிந்து போனான். அந்த முக்காடு எடுபட்டது. கர்த்தர் கிழக்கே மேற்கே வடக்கே தெற்கே கண்களை ஏறெடுத்து பார்த்து தேசத்தை உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். அது போல வந்திருக்கிற பிள்ளைகளுடைய முக்காடுகள் எடுபட்டு போகட்டும். தேவையில்லாத காரியங்களை கர்த்தர் கலப்பீராக. சரீர பிரகாரமான போராட்டங்கள், பலவீனங்கள் வந்தது. ஆனால் பலவீனத்திலே கர்த்தர் தன்னுடைய பலனை பூர்ணப்படுத்தினார். வந்திருக்கிற பிள்ளைகளுடைய பலவீனங்கள் மாறட்டும். கர்த்தர் செய்ய போவதற்காக நன்றி. காரணம் இல்லாமல் வாழ்க்கையில் வரக்கூடிய யுத்தங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வந்தது. ஆனால் பயத்தோடு இருந்தான், யுத்தத்தை ஜெயித்தேன், ஆனால் மறுபடியும் வந்து விடுவார்களோ என்று. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை, நான் உனக்கு மகா கேடகமும் திரளுமாய் இருக்கிறேன் என்று. என்னை விட்டு பிரிந்து போன வியாதி வந்து விடுமோ, கை கால் வலி வந்து விடுமோ, சரீர பிரகாரமான பலவீனங்கள் வந்து விடுமோ, கடன் வந்து விடுமோ, நெருக்கடிகள் வந்துவிடும். வராது. கர்த்தர் உங்களுக்கு மகா பெரிய கேடகமாய் இருக்கிறார். வாக்கு தத்தம் பண்ணினவர் அதை செய்து முடிப்பேன் என்று ஆணையிட்டு இருக்கிறார். இதனால வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆணை கொடுத்திருக்கிறீர், அதை செய்து முடிப்பேன் என்று. கர்த்தர் செய்து முடிப்பார். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில இயேசுவை நோக்கி வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கை, அவர் வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம் பிதாவே.